அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வசதிக்கு குறைவு இல்லை. ஆனாலும் உடல்நலம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்றுமதி இறக்குமதி இல்லாத நிலை காணப்படலாம். வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்குது. கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மனநிறைவு தரக்கூடிய காலகட்டம். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. தனுசு ராசியை பொறுத்தவரை அவர்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கி இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரதோஷத்தின் போது வாரம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திரபாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக சொல்லப்படுது. சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஆகியவை ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை புரிவீங்க. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறக்கூடியதாக சொல்லப்படுது. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. புதிய கடன்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கு. சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலம் பூரண சுகம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வார்கள். மாணவர்கள் அன்றைக்கு தங்கள் பாடங்களை அக்கறையுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் உள்ளவர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு பணமுடைய ஏற்பதோடும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. தொழிலில் உங்களுடைய பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவில்லாமல் உற்பத்தி குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை வரவழைக்கும். பெரியோர்களின் ஆசி, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படும். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உதவிகள் தடைப்படாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்கள் பையை பணத்தால் நிரப்பும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விளங்கினால் பணியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படும். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனித நேயமும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியருக்கு நெருங்கிய நண்பர்களின் உதவிகள், திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். பெண் நண்பர்களின் உதவியால் பெரிய லாபகரமான விஷயங்கள் நடக்கும். அதிகாரம் உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயத்தில் விரும்பிய சூழல் ஏற்படலாம். பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தையும் நீங்கள் பெருகுவீங்க. சமூக சேவை, ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வத்தில் நீங்கள் பங்கேற்பீங்க. மரியாதை அதிகரிக்கும். நீண்ட கால சொத்து வாங்கி திட்டமிட்டு இருந்தவர்களுக்கு புதிய உங்களுக்கு முயற்சிகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. காதல் விவகாரத்தில் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை செவ்வாய் சுக்கிரனின் நன்மை வழங்கக்கூடிய ராசி.
கபாலீஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டு. செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும், உடல்நிலை சீராகும், உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும், எதிர்ப்பு போட்டி விலகும், வழக்கு சாதகமாகும், திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். குருவின் பார்வை உங்களின் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுது. வியாபாரத்தில் லாபம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண தேவை பூர்த்தியாகும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு குருமங்கல யோகம் உண்டாகி இருப்பதால் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பிரதோஷத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை விநாயக பெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரதோஷ வேளையில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் இருப்பதால் நீங்கள் முழு மனதோடு உங்களுடைய பிரச்சனைகளை நந்தியின் காதுகளில் சொல்வதால் அந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே இந்த ராசிக்காரர்கள் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமான உடலமைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அன்பாக எல்லோரிடமும் பழகக்கூடியவர்கள், ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. இவர்கள் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டிருவராக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. தற்பெருமை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டு இருப்பாங்க. இவர்களுக்கு அதிக நண்பர்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது. பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. குரு பகவான அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசக்கூடியவர்கள், எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு, வெளிர் நிறம், வெளிர் பச்சை போன்ற இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. இவர்களுடைய அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு திசை. அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு பார்த்தா குரு பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை முழு மனதோடு வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீரச்செயலும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியை ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடக்கூடியவர்கள். இவர்கள் தன்னிச்சையான குணத்தாலும் மற்ற குழந்தைத்தனமாக செயலாலும் எப்பொழுதும் இவர்கள் உற்சாகத்தோடு காணக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லோரிடமும் பாசம் உள்ளவர்களாக, அதிக அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதிக நகைச்சுவை திறனும் குழந்தைத்தனமான செயல்களையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.